நிறைந்தவரே நமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துல நாம் யாவரும் ஒரு மணி நேரம் கர்த்தரை ஆராதிக்கும்படி தேவ சமூகத்துல ஒன்று கூடி இருக்கிறோம். அவருடைய நாமத்தினால இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஒரு பெரிதான கிருபையின் ஸ்லாக்கியத்தை இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் நிமித்தமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே கிரைஸ்ட் ஸ்கொயர் நேர்கள் உங்கள் யாவரையும் நம் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால எங்களுடைய சாம் ஸ்கொயர் ஃபார் கிரைஸ்ட் என்கிறதான ஊழியத்தின் சார்பாய் உங்கள் நாங்கள் யாவரையும் வாழ்த்தி எங்களுடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார், பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், இந்த நேரத்தில் நீங்க வெவ்வேறு இடத்துல இருக்கலாம், ஆனாலும் எங்களோடு கூட சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தந்திருக்கிறார். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து உங்களுடைய கண்களை நீங்க மூடுவீர்களானால் தேவனுடைய மகிமை நம்மை ஆட்கொள்ளும்படியாய், தேவனுடைய பிரசன்னத்தினால முற்றிலுமாய் நாம் இடைப்படும்படியாய், அவருடைய வல்லமையால கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் நாம் யாவரும் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். கர்த்தர் தாமே அவருடைய வல்லமை நம் மீது இந்த நேரத்தில் பொழிய பண்ணும்படியாய், அப்படி அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பம் பண்ணும்படியாய் முற்றிலுமாய் நம்மை நாமே அர்ப்பணிக்க போகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து குடும்பனால் உடைய கரங்களை உயர்த்தி கண்களை மூடி முற்றிலுமாய் எங்களை அர்ப்பணிக்கிறோம். 7 குத்து விளக்கின் மத்தியில வாசம் பண்ணுகிறவரே, உடைய வாசஸ்தலத்தை நாங்கள் விரும்புகிறோம், உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் முற்றிலுமாய் நீங்கள் அர்ப்பணிப்பீர்களானால் கர்த்தர் தாமே நம்மத்தில் அவர் இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, பிரைஸ் காட். உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, 7 குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. வல்ல செயல்கள் ஆராதனை. பரிசுத்தரே, உன்னதமானவரே, நல்லவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் காண செய்யுங்கப்பா. முற்றிலுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமது ஜனத்தோடு கூட நாங்கள் உம்மை சேர்ந்து ஆராதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படியாய் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால நிரப்புங்க, ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே, ஆவியானவரே. தகப்பனே, நமக்கு தேவனுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எந்த நோக்கத்தை கொண்டு இந்த நாளிலே எமது ஜனம் எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறியோம். ஆனாலும் உள்ளத்தை அறிந்து ஆராய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. முற்றிலுமாய் எங்கள் மத்தியிலே நீர் இறங்கும்படியாய், உம்முடைய பிரசன்னத்தினால் ஆட்கொள்ளும்படியாய், ஆண்டவரே உம்முடைய அன்பினால் எங்களை இடைக்கட்டி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே பாடுகிற பாடலையும் முழு ஆராதனையும் கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். பிரசன்னத்தை நாங்கள் உணரும், அதற்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களோடு கூட சேர்ந்து சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். கடந்த 8 மாதங்களாய் தேவன் நம்மை நடத்தி வந்த விதம் ஆச்சரியமா இருக்கும் அல்லவா? தேவ பிள்ளைகளை 8 மாதங்களை சற்று திரும்பி பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி நியூ இயர் பார்த்தவர்கள் இந்த நாளை பார்க்க முடியவில்லை. ஆனால் நமக்கு தேவன் எவ்வளோ ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார் தான். நம் கர்த்தரை நாம் ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, நம்முடைய உறவினர்களை பார்க்க, நம்ம குடும்பத்தினரை பார்க்க தேவன் கொடுத்ததான கிருபையை நினைத்து, ஆண்டவரே நான் என்னத்தை செலுத்த முடியும் ராஜா, என்கிட்ட என்ன இருக்குது ஏசப்பா,
என் பொன்னோ என் வெள்ளியோ உமக்கு ஈடாகும் ஆண்டவரே, ஒன்றுமே ஈடாகாது. என்னிடத்தில் இருக்கிறதெல்லாம் என் இருதயம் ஒருத்தரமாப்பா. என் இருதயத்தின் ஸ்தோத்திர பலி மாத்திரம் என்கிட்ட இருக்குது ஆண்டவரே. என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் உண்மையே தொழுது கொள்வேன் என்று சொல்லி தேவ பிள்ளைகள் இந்த நேரத்தில் கூட இந்த 9ஆம் மாதத்தை தேவனுடைய கருத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தை நடத்த அவரால் தான் முடியும். தேவ கிருபை தான் நம்மை நடத்த முடியும். இம்மட்டும் நம்மை நடத்தி வந்தவர் இனியும் நம்மை நடத்தவர் வல்லவராக இருக்கிறார். எங்களோடு கூட சேர்ந்து விடுதலை கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை துதிப்பீர்களா? நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி அவரை பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அந்த ஆர்ப்பரிக்கும் சத்தம் எழும்பட்டும். கர்த்தரை துதிக்கிற அந்த கம்பீர சத்தம் எழும்பட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் செய்த ஒவ்வொரு நன்மையில் நினைத்து என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படி கிருபை நமக்கு என்றும் உள்ளது. அவர் கிருபை கொண்டு கர்த்தர் என்றென்றும் நம்மை தாங்க அவர் வல்லவராக இருக்கிறார். கிருபை என்றும் உள்ளதே, எல்லோரும் சேர்ந்து கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சென்றாரே முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியம் மீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபையிலே தேவ கிருபையிலே, கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம்
கிருபையிதே தெய்வ கிருபையிதே, கிருபையிதே தெய்வ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே 9 மாதங்களாய் இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். அருயிரன்பராம் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பினகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பினகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனதாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனதாய் சிருஷ்டித்தை நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு கூட இருக்க எழுந்தவரே, என்னை இன்றும் வழி நடத்துவாரே. அப்பாமை துதிக்க நாங்கள் சேர்ந்து ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்று சொல்லுவோமா? நமக்காக ஜீவனை தந்தவர் தம்முடைய ரத்தத்தினாலே, நம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே உன்னையும் என்னையும் பரிசுத்தவான்களை மாற்றிருக்கிற தெய்வத்தை இந்த நேரத்தில் நாம் உழைத்து நாழ்கிறது துதிக்க போகிறோம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சொல்வோமா? இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மாம்சமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார்,
அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே என் நிலையிலுமே இந்த வாழ்விலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழித்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே இயேசு போதுமே போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே போதுமே, இந்த நாளிலுமே நிலையிலுமே இந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சேற்றையின் கீழாடை காலம் புகழ் வேண்டும் சிறகுகளால் மூடுவார். சேற்றையின் கீழடை காலம் புகழ் வேண்டும் சிறகுகளால் சொல்லுங்க. சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகழ் வேண்டும் சிறகுகளால் மூடுவார். சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகழ் வேண்டும் சிறகுகளால் மூடுவார். இரவில் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல அடைக்கலம் என்றென்றைக்கும் அலுவலகத்தின் கிடந்த கடைக்கலம் அடைக்கலம் புகழ் வேண்டும் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகழ் வேண்டும் சிறகுகளால் மூடுவார். அவர் சேற்றையின் கீழ் அடைக்கலம் புகழ் வேண்டும் சிறகுகளால் மூடுவார். தேவன் அடைக்கலமே உன் கோட்டையும் மரணும் அவர். அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சாத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. குதித்திட என்ன முடியாத கிருபைகளால் இந்த நாள் வரை தங்களால் உன்னை தாங்கின நாமமே. இந்த நாள் வரை தங்கத்தால் உன்னை தாங்கின நாமமே. குறி வைத்த எதிரியில் கண்களின் முன் பதறாமல், குறி வைத்த எதிரியில் கண்களின் முன் பதறாமல், கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைத்தாரே. நன்றி சொல்லுங்க. மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதித்திட என்ன முடியாத கிருபைகளால் இந்த நாள் வரை தம் கரத்தால் என்னை தாங்கின நாமமே. இந்த நாள் வரை நம்
நாள் வரை இந்த நாள் வரை தங்கரத்தால் உன்னை தாங்கின நாமே. ஜீசஸ் ஹalleluya. அவருடைய கரத்தினால கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் தாங்கி இருக்கிறார், காத்திருக்கிறார். உள்ளம் கையில தேவன் நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். பிரைஸ் காட். எத்தனை பேர் பாக்கியசாலிங்க பாருங்களேன். ஆமென் ஹalleluya. ஒரு ஹalleluya சத்தமா சொல்லுங்களேன் பாப்போம். ஆமென். பிரியமானவர்களே, ஒன்று மாத்திரம் யோசிக்க வேணும். தேவன் நமக்கு ஒரு பெயரை சூட்டிருக்கிறார். வேதம் நம்மை இப்படியாய் அழைக்கிறது என்னவென்று சொன்னால் விசுவாசிகள் என்று சொல்லி. ஆமென் ஹalleluya. நமக்கு ஒரு பெயர் இருக்கிறது என்னவென்று சொன்னால் கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பரிசுத்த ஜனம் என்று சொல்லி கர்த்தர் இப்படியாய் நமக்கு ஒரு பெயரை சூட்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல எப்பேற்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, எந்த தேவைகள் மத்தியில் நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, இந்த வருடத்தை தொடங்கியது முதல் இந்த 8 மாதங்களாய் நம்மை நடத்தினவர் அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? 100க்கு 100 உண்மையே நாங்கள் நம்புவோம். எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை அற்புதத்தை செய்திடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் எங்களோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும்? அவர் உங்களை தலை நிமிர செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. பிரைஸ் காட் ஹalleluya. எவளுக்கு என்ன தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசிக்கிற வண்ணமாய், என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள், என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. பிரைஸ் தி லார்ட். 100க்கு 100 நீங்க நம்புங்கள. இன்னைக்கு அதிசயத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு ஒரு அற்புதத்தை உங்கள் நடுவில் தேவன் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. ஜீசஸ். ஆமென். சத்தமா உங்களுடைய கரங்களை தட்டி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு 100க்கு 100 அவரை நான் நம்புவேன் என்று சொல்லி ஆமென் விசுவாசத்தோடு பாடுவீங்களா? பிரைஸ் காட். இன்னைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் எழுந்தருள போகிறார். ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த காரியம் வாய்க்காது இருக்கிறதோ இன்றைக்கு வாய்க்க பண்ண போகிறார். விசுவாசத்தோடு அவரை துதித்து பாடும் பொழுது ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்வப்பா. சொல்லுங்கப்பா, விசுவாசத்தோடு சொல்லுங்க. நீ செய்ய போகிறார். அற்புதங்கள் எனக்கு செய்வப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நம்புவேன், அற்புதம் செஞ்சிடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிருங்க, உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலைகுனிந்து போகாமல் உதவி செஞ்சிருங்க, உயர்த்தி வச்சிருங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் உம்முடைய ஜனத்துக்கு செய்யுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. விசுவாசத்தோடு
ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். ஜீவ தண்ணீரோடும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீரோடும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துய, பாவிகள் துரோகிகளையா பாவாத மக்களே துய. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன்கொள் தொங்கி நீரலோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன்கொள் தொங்கி நீரலோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. இயேசுவே நீ பெரியவர், இயேசுவே நீ பரிசுத்தர், இயேசுவே நீ நல்லவர், இயேசுவே நீ வல்லவர். மந்துருதி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்யுமே, நொந்துருதி வந்த மக்கள் மேல் நேசாவி வீச செய்யுமே. பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ, பாதகரின் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஓ ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். அந்த ஜீவ தண்ணீரோடு ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீரை தருகிற தெய்வம் நம் தெய்வம். ஹல்லேலூயா. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்ற பண்ணுகிறேன் என்று நமக்கு கர்த்தர் ஒரு பெரிய வாக்களித்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் என்னுடைய வார்த்தையை வேதத்திலிருந்து பக்தனாகிய யோபுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்பதாய் சொல்லிவிட்டு நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். Praise God, hallelujah. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே, யோபுவின் நாட்களிலே, ஒருவேளை நீங்க உங்களிடத்துல வேதம் இருந்தால் யோபுவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யோபுவின் சரித்திரத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நீங்கள் இப்படியாய் வாசிக்கலாம். பாருங்களேன், யோபினுடைய சோதனைகளை நீங்க பார்ப்பீர்களானால் தன்னுடைய சொத்தை இழந்து, தன்னுடைய குடும்பத்தை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்கிற ஒரு நேரத்துல இந்த ஸ்பெசிபிக்கா குறிப்பாக அந்த 20ஆம் வசனத்தை மாத்திரம் நீங்க வாசித்து பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பிரியமானவர்களே, உடனுக்குடனே வந்து உடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள், உடைய ஆடு மாட்கள் எல்லாம் பறி போனது, உடைய வீடுகள் எல்லாம் இடிந்து விழுந்தது என்று சொல்லி உடனுக்குடனே என்று சொன்னார்கள். இந்த 20ஆம் வசனத்துல யோபு ஒரு காரியத்தை செய்கிறார். தன்னுடைய சால்வையை கிழித்து கொண்டு முழங்கால் படியிட்டு தேவனை தொழுது கொண்டான் என்று சொல்லி. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்துல நம்முடைய வேதனையில, நம்முடைய உபத்திரவத்துல, கொடூரமான ஒரு நிலையில, யாருமே இல்லாத ஒரு நேரத்துல, எல்லாவற்றையும் இழந்த ஒரு நேரத்துல இப்படியாய் கர்த்தரை நாம் துதிக்க முடியும். இந்த வசனத்தை நீங்க பார்ப்பீர்களானால் இப்படியாய் சொல்லுகிறது, யோபு தன் சால்வையை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து அவன் தேவனை தொழுது கொண்டானா. கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லி யோபு அந்த காலத்துல விசுவாசித்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு
நீங்கள் எந்த நேரத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட துன்பத்தில் தொல்லையில் இருந்தாலும் ஒன்று செய்யுங்க. கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கிற நேரத்தில், கர்த்தரை ஆராதித்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இப்படி முழங்கால் படியிடுங்க. நான் அவரை மாத்திரமே தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வருவீர்களானால், தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பீர்களானால், அவருடைய அன்பின் முகத்தை நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால், அவரை தொழுது கொள்ளுவேன் என்று நீங்க சொல்வீர்களானால், யோபின் முடிவை நீங்க பார்ப்பீர்களானால் இரட்டத்தினியான ஆசீர்வாதம். Praise God. இப்படி கர்த்தர் யோபுவை ஆசீர்வதித்தார். இப்படிதான் யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஏனென்று சொன்னால் தன்னுடைய உபத்திரத்தின் பாதையில தேவனை தொழுது கொண்ட தேவனுடைய மனிதன். ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே, பேர்பட்ட கவலையில கஷ்டத்துல நீங்கள் இருந்தாலும், இழப்பு உங்களிடத்துல இருந்தாலும், ஒரு பெரிய இழப்பு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் காணப்பட்டு இருந்தாலும், ஒரு சந்தித்து இருந்தாலும், இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவேன். இரட்டத்தினியான ஆசீர்வாதத்தினால யோபுவை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் இரட்டத்தினியான ஆசீர்வாதத்தோடு நீங்கள் இழந்த யாவற்றையும் இரட்டிப்பான நன்மைகளை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை, எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, சாயங்கால வேளையில எங்களோடு கூட சேர்ந்து உங்களுடைய கண்களை நீங்க மூடுவீர்களானால் பாருங்க, யோபுவை போல வாங்க. அப்பா, முழங்கால் படியிட்டு யோபுவை போல ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளுவதே எங்களுடைய ஒரே நோக்கம் என்று சொல்லி பாவின் சமூகத்தை உங்களுடைய கண்களை மூடுவீர்களானால் ஜபத்தை மாத்திரம் மறந்து விடாதீங்க, ஜபத்தை மாத்திரம் விட்டு விடாதீங்க, அவரை தொழுது கொள்ளுவதை மாத்திரம் விட்டு விடாதீங்க. அதுலதான் உங்களுக்கு இரட்டத்தினியான ஆசீர்வாதம். இதுலதான் யோபுக்கு தன்னுடைய உதட்டளவில் கூட யோபு தேவனை தூஷிக்கவில்லை, பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவரை ஆராதிக்கும் பொழுது, ஜபத்துல நீங்க தரித்து நிற்கும் பொழுது யோபுக்கு தந்த அதே இரட்டத்தினியான ஆசீர்வாதம் இந்த நேரத்துல ஜபத்துல அவரை தொழுது கொண்டு இருக்கிற இந்த நேரத்துல கர்த்தர் உங்களுக்கும் தரப்போகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஜெபம் சொன்னது, ஜெபம் என்று சொன்ன பொழுதே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரை குறித்து நான் படித்த ஒரு சாட்சி எனக்கு கண் முன்பதாய் வருகிறது. இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலும் அதை நீங்கள் ஜெபத்தோடு கூட இருக்கும் பொழுது இதை நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு ஊழியக்காரர் டாக்டர் பில்லி கிரஹாம், அருமையான தேவ ஊழியரை ஒருவர் பேட்டி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்துல சென்றாராம். அப்பொழுது அந்த இடத்துல அவர் போய் இந்த ஊழியக்கார இடத்துல ஒரு வார்த்தை கேட்டாராம். டாக்டர் பில்லி கிரஹாம், what is the secret of your successful ministry? நீங்க வெற்றியாய் சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய மினிஸ்ட்ரிய, உங்களுடைய ஊழியத்தை செய்ய அதன் ரகசியம் என்ன? ஒரு 3 வார்த்தையில நீங்க சொல்ல வேண்டும். You have to say in 3 words. ஒரு 3 வார்த்தையில நீங்க சொல்லுங்களேன் என்று அருமையான ஊழியக்காரை பார்த்து இந்த மனிதன் கேட்ட பொழுது அந்த ஊழியக்காரன் பார்த்து விட்டு, சிம்பிள், பெரிய காரியம் அல்ல. 1 ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம். இதுதான் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் என்னை வெற்றி சிறக்க செய்தது. Praise the Lord. Hallelujah. ஜெபத்துக்கு உள்ள வல்லமையை பாருங்க, ஜெபத்துல கிடைக்கிறதான அந்த ஒரு வெற்றியை பாருங்களேன். That is the successful of Dr. Billy Graham's successful ministry. இன்றைக்கு உங்களுடைய பிசினஸ் ஆகட்டும், உங்களுடைய வேலை ஸ்தலம் ஆகட்டும், நீங்க வசிக்கிற ஸ்தலம் ஆகட்டும், நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஒன்று மாத்திரம் செய்யுங்க. நீங்க சக்சஸா வாழணுமா, நீங்க வெற்றி சிறந்தவர்களா இருக்க வேண்டுமா? டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னது போல இந்த 3 வார்த்தையில முடித்து விட்டார். அவருடைய சக்சஸ் முடித்து விட்டார். 1வது ஜெபம், 2வது ஜெபம், 3வது ஜெபம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருக்கு சிங்காசனத்தை அமைக்க போறோம். ஜெபத்தினால தேவனுக்கு ஒரு சிங்காசனத்தை நாம் அமைக்க போகிறோம். நீங்க தொழுது கொள்ளும் பொழுதே உங்களுடைய தடைகள் மாற போகிறது. நீங்கள் தொழுது பொழுதே தேவன் ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு தரப்போகிறார். 1 மாத்திரம் செய்யுங்க. நான் உம்மை தொழுது கொள்ளுவேன், உம்மை நான் தொழுது கொள்ளுவேன்.
யோபுவை போல நான் உம்மை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுங்களேன். Praise God, hallelujah. கரங்களை உயர்த்தி உங்களுடைய கண்களை மூடி எங்களோடு கூட சேரும். உம்மையே நம்பி முடிய ஜனம் இந்த நாளிலே கூடியிருக்கிறாங்கப்பா. வாசம் செய்யுங்க, வாசம் செய்யுங்க. எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. சொல்லுங்களேன் தேவச்சனமே, இதோ இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிறவராக இருக்கிறார். உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது உன் நடுவே அவர் வாசம் செய்ய வல்லவராக இருக்கிறார். விரும்புகிற தெய்வமா இருக்கிறார். என்றென்றைக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ளும் போது உன் மத்தியிலே அவர் வசிக்க வல்லவராக இருக்கிறார். உன் மத்தியிலே விரும்பி வசித்துக் கொண்டிருக்கிற தெய்வத்துக்கு ஒரு சிங்காசனத்தை அமையுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. கண்களை மூடி சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. தேவச்சனமே, கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் தடைகளில் மாற போகிறது. தேவன் உன்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். உன்னை வெற்றி சிறக்க போகிறார். நீ எழுத எல்லாவற்றையும் தேவன் இரத்தத்தனையாய் தேவன் உனக்கு தர போகிறார். இரத்தத்தினையான ஆசீர்வாதத்தோடும் குடும்பத்தில் தேவன் தர போகிறார். சொல்லுங்க, எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். கரங்களை உயர்த்தி சொல்வோம். சபையிலே உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா. ரட்சிக்கிறவரே, ஹல்லேலூயா. எங்களை மீட்பவரே, ஹல்லேலூயா. ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா, ஹல்லேலூயா, ஹோசன்னா. Hallelujah, Hosanna. Hallelujah, Hosanna. துதியுமக்கே, கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இறுதியாய் நாம் வந்திருக்கிறோம். நமக்கு கிடைத்ததான இந்த ஒரு மணி நேரத்தின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய சத்தத்தை உச்சதங்களை நமக்கு நான் தனியாய் தருவேன் என்று சொல்லி
எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. ஒருவரும் இல்லப்பா. எத்தனை யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. எல்லாவற்றையும் உணர்ந்து தான் அப்படியே சமூகத்துல இன்னைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுங்களேன். இன்றி வாழ்வே உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறான்பை மறவேனையா. துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதியுமக்கே கனமுமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே. என்னை தருகிறே தருகிறே உம் கரத்தில், என்னை படைக்கிறே படைக்கிறே. உருவாக்குமே என்னை உருவாக்குங்கப்பா. இயேசுயா உருவாக்கும். யோபுவை மீண்டும் உருவாக்கினவர், உயர்த்தினவர், ஆசீர்வதித்தவர். உடைய ஜனத்தை உருவாக்கும்படியா நேரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உருவாக்கும் ஜீசஸ், உருவாக்கும். பாடிக்கொண்டே இருக்கலாம். அவர் உன்னை உருவாக்க போகிறார். ஒரு வெற்றி சிறந்த நபராய் தேவன் உன்னை உருவாக்க போகிறார். இந்த உலகத்தில் வெற்றி சிறந்தவனாய் கர்த்தர் உன்னை உருவாக்க போகிறார். Praise the Lord. நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தோடு தேவன் உனக்கு திருப்பி தரும்படியாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கும் Jesus, hallelujah. உருவாக்குமே, உருவாக்குங்க. Praise God. Jesus, hallelujah. இன்றைக்கு உருவாக்கப்படட்டும்பா. உடைந்த பாத்திரமாய் இருக்கிறதா நம்முடைய ஜனங்கள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. ஓ, நன்மைகளை செய்யுங்க. நன்மைகளின் நாயகனே, ஜனத்தினுடைய வாழ்க்கையில ஒரு நன்மைகளை செய்யுங்க. எந்த இடத்துல, ஒருவேளை ஆபீஸ்ல, வசிக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்துல தோல்வியை கண்டிருந்தார், அவமானத்தை கண்டிருந்தார், உமது பிள்ளைகளை இந்த நாளிலே இரட்டிப்பான நன்மைகளால் நிரப்பி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வாதங்களை காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சிரசின் மீது தங்கட்டும், ஆசீர்வாதம் நிலைத்திருக்கட்டும். மகிழ செய்யுங்க. இரட்டிப்பான நன்மைகளை செய்வேன் என்று சொன்னவரே, செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஜெப சிந்தையில் இருக்கும் பொழுதே ஊழியர் ஜாஷ்வா அவர்கள் ஜெபித்து முடிப்பார்கள். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய ஆளுகைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவ்வளவு நேரமாய் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியால் ஆண்டவரே எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தி மட்டுமாய் எங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் நம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. 8 மாதங்களாய் நல்ல எபினேசராய் இந்த பிள்ளைகளை நடத்தி வந்தீங்களே அப்பா. இந்த 9ஆம் மாதத்துல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளுடைய வருமானங்களும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய எல்லா வேலையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிசினஸ் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
சுய ஞானத்துல எங்களால ஒன்றும் செய்ய முடியாத ராஜா, நீங்க நடத்துங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளை நீங்க நடத்துங்க ஆண்டவரே. நீங்க நடத்துங்க. உங்க கிருபை இருக்கட்டும் ஏசப்பா. கிருபை இருக்கட்டும். சத்ருவானவன் பல விதத்தில் ஆண்டவரே கர்ஜிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை சுற்றி திரிகிறான். ஆனாலும் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஒருவர் தான் ஏசப்பா, ஒருவர் மாத்திரம். ஆண்டவரே எங்களுடைய பாதம் கல்லில் இடராதபடி உங்களுடைய கரத்தில் ஏந்தி கொள்கிறேன் என்று உங்களுடைய வசனம் சொல்கிறது போல 8 மாதங்களாய் உங்களுடைய கரத்துல ஏந்தினது போல ஆண்டவரே இந்த 9ஆம் மாதத்துல உங்க பிள்ளைகளை நீங்க ஏந்தி கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க தாங்குங்க ஏசப்பா. எல்லா ஆபத்துக்கும் உங்க பிள்ளைகளை நீங்க தப்புவீங்க ஆண்டவரே. ஒரு குறைவும் இன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் இறுதியில உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய சாட்சியாய் நீர் ஆண்டவரே நீர் மாற்றுங்க ஆண்டவரே. ஒன்றுமில்லாத இடத்துல நீர் நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. ஈசாக்கு விதை விதைத்தான், அவன் 100 மடங்கு பலனை எடுத்தான் என்ற விதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஈசாக்கை போல ஆண்டவரே விதை விதைக்கிற உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தின் இறுதியில 100 மடங்கு பலனை காண நீர் உதவி செய்வீராக. எங்களோடு கூட சேர்ந்து உம்மை உயர்த்தி உம்மை ஆராதித்து உம்மை பாடி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தின ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களுமா நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த பிள்ளைகளை இப்படிப்பட்டதான வீடியோவில் நாங்கள் சந்திக்க வரை கிருபை பிரசன்னம் எங்களை மூடிக்கொள்ளட்டும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எங்களோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மீண்டும் நாங்கள் உங்களை சந்திக்கும் வரை நாம் யாவரும் சேர்ந்து என்னுடைய நாமத்தை உயர்த்தும் வரை கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுவாராக. God bless you.